ஒரு நன்கு வெயிலோடிய கோடைக்காலை, ஒரு பழைய வீட்டின் பின்புற சுவரில் இருந்த ஓடையிலிருந்து ஒரு சிறிய எலி தன்னுடைய தலைவி சுற்றி வெளியே பார்த்தது. அது ஒரே ஒரு எண்ணம் தான். பசி. ஐயோ! நேற்றிரவு ஏதாவது கிடைச்சிருந்தா சும்மா உக்காந்து தூங்கியிருப்பேன். ஆனா இப்போ வயிறு முழுக்க குழம்புது என எலி தோலை ஊசல் அடித்தது. அந்த வீட்டில் ஒரு பெரிய பூனை வசிக்கிறது. அதன் பெயர் பாம்பு பூனை. ஏனென்றால் அது பாம்பா வளைஞ்சு தூங்கும். அந்த பூனை தூங்கும் நேரத்தை தவிர்த்தே தான் எலி போக முடியும். "நீ தூங்கிறாயா இல்லையா?" என்று எலி தூரத்திலிருந்து பார்க்கிறாள். அதே சமயம் சமையலறையிலிருந்து சாம்பார் சாதத்தின் வாசனை வாயில படும்போது எலியின் கண்ணு கலங்குது. "இன்று நான் அதுவரை போவேன். ஒரே ஒரு முட்டைக்கிழங்கு கிடைத்தாலும் போதும்." அதோ சமையலறைக்கு அருகில் இருந்த பிளாஸ்டிக் மூடிய பையில் சிறிய உணவுத் துண்டுகள். அதை நோக்கி மெதுவாக நகர்ந்தது எலி. அந்த நொடியில் பூனை திடீரென்று விழித்துக் கொண்டது. "அடடா! பசிக்கிற மாதிரி இருக்கு நம்ம எலிக்காரருக்கு. இல்லை என்றாலும் நீ ஒரு பழைய வீடுக்கு வந்த எலி. நான் இங்கேயே இருந்தேன்டா" என்று பூனை பாய்ந்தது. எலி ஓடுகிறது. பூனை பாய்கிறது. பாத்திரங்கள் கீழே விழுகிறது. கப்பலோட்டி பாணி காமெடி மாதிரி சண்டை. எலி ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் ஒளிந்து விடுகிறது. பூனை தன் தலையை அந்த பையில் வைக்கும் முன் திடீரென்று புடைச்சு பக்கத்துல பாம்பு மாதிரி பூனை விழுந்து சுத்துகிறது. எலி சிரிக்கிறது. பசி வந்தாலும் புத்திசாலிதான் ஜெயிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.